சரிடா. ஏய், இருவரும் காவலுக்கு வெளியே இருக்க வேண்டாம். இப்பொழுது நான் சக்தி பூஜை செய்ய போகிறேன். அருள் தருமாரி ஆனந்த ஒய்யாரி அம்மா அருள் தருவாய் நீ
கூட்டிட்டு போயாரு சினிமா எப்போ வருவார் தள்ளி அதுவும் நக்கற போட்டுக்கிறேன் மாலை போட்டுக்கிறேன் எங்க போலாம் பாம்பா வந்தாச்சா பாம்பு தாண்டியா எங்க போச்சு பாம்பு வந்து பாம்பு புத்துக்குள்ள போச்சு அந்த புத்துக்குள்ள இன்னொரு பாம்பு இருக்குது அப்பா ஐயோ அப்பா அப்பா என்ன பண்ணுது அந்த மியூசிக் வாசுபடிக்கு வெளியேதான் இருக்கு சொன்ன உள்ள வர சொல்ல யாரும் கழுத்து கட்டாங்க யாரும் தெரியல அது யார் அச்சான்னு தெரியும் பெண்கள் வந்தா மட்டும் உள்ள யாராவது வெளியே வந்தா 5 வயசு சின்ன சின்ன பொறுப்பைய வந்தா உள்ள அனுப்பு 60 வயசுக்கு மேற்பட்ட வந்தாக்கா அப்படியே உள்ள வாங்கணுவேன் அதுக்கு உட்பட வந்தாக்கா என்னமா நீட் ஆகுது உறங்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு நீ எப்ப கண்ணை மூடுவோம் தான் நாங்க பாத்துக்கிறோம் ஆயப்படியில 2 காவலர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்களே சரி இன்னைக்கெல்லாம் கொளுத்து வேலை செஞ்சு வந்து கஷ்டமா இருக்கிறாங்க தூக்குறான்னு நினைக்கிறேன் அதனால இவனை எழுப்பதை விட இவன் எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போயிட்டு வந்தான் புலம்புற வேலைக்கு நியூட்ரல் ஏன் மாறின பேசு கத்தா வருது உங்க அம்மால நியூட்ரல் ஏன் மாறுது ஏத்து கொடுக்கலையா உனக்கு கொடுக்கலையா நியூட்ரல் கத்தா வருது பேசுதான் அடி வாங்குது இங்க வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்படியே நிறுத்திக்கிறான்பா பரவாயில்ல மூணடி பலக 6 இன்ச்சு பலக எடுத்துட உங்க அம்மால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்களை தள்ளி தூக்குனா சோடா பசங்களா என்னடா ஆசு போட்டு தூக்கிக்கிறீங்க ஏப்பா இவன் பொழுது வேலைக்கு தானே போறான் இவன் மேஸ்திரி மாதிரி வேலை வாங்குறான் மேஸ்திரி சாப்பாடு வேணுவா ஆளுக்கு ஒரு சாப்பாடு 3 சாப்பாடு வேணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் ஏத்துடா அம்மா இதுதான் ஆசை மட்டும் ஐயோ நேரம் ஆகுதுடா சரியில்லை அங்க ஒரு டேப் போட்டோம் இங்க ஒரு டேப் போட்டோம் அந்த குழாயில தண்ணி பாஸ்டா அடிக்குது இந்த குழாயில பாஸ்டா அடிக்குது இந்த டேப்ல ஏன் தண்ணி வரல இப்போ ஒருவேளை டேங்க்கு மேல ஓட்டியா இருக்குமா என்னடா நீ பகல்ல செய்யற வேலை வந்து நீ யாரா புல் பேண்ட் போட்டு வந்துக்கிறீங்க ஓ புல் பேண்டா அப்பா அப்பா கேப்ல நிறைய வியாபாரம் பண்றேன் தெரிஞ்ச வியாபாரம் பண்றேன் ஒரு மாசத்துக்கு மட்டும் ஆமா யாரு என்ன சமாச்சாரம் என்ன வந்து நல்லா நீ சந்திக்க வேண்டும் மம்மால நீ வந்துட்டா நான் கனவு தான் பேசுறேன்
நானு. இவன் வந்து வேற ஒருத்தன் மேல நின்று பேசுறான் என்கிட்ட. இங்க யாரு வரணும்? 5 வயசுக்கு உட்பட சின்ன பசங்க தான் வரணும். அதை விட்டாக்க 60 வயசு மேற்பட்ட தான் வரணும். நான் கனவுல கேட்கிறேன். யாரோ என்ன வயசு சொன்ன? 5 வயதுக்கு உட்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். வயசு என்ன? சேதவேதி வேலை ஊந்துனா பத்தாலும் ஊந்துனா பிரிக்கல வந்து காவலுக்கு போட்டாங்க. போடா 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 உள்ள போனா தீட்டு அது. அந்த மாரியத்தை பிடிச்ச எனக்கு சூழ்நிலை உங்க சூத்துக்கு ஓடிட்டு மாடு ரெண்டு தண்ணினா போதும். என் சூத்து பேக் போதி பச்சா 22 அது ஏடா எத்தனை பேர தண்ணிக்கு பண்ண கொடுக்க போறாங்க. போடா 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 என்ன வயசால தாமரை ஊதி சிஞ்சிட்டு வாய் உனக்கு போறோம். ரெண்டு பண்ணு கை போடுவோம். நானு என்ன கேக்குறாங்க நான் சொல்ல போறேன். விடுடா போடா போடா. என்ன வயசாகுது சொல்றா? என்ன வயசாகுது? என்ன ஒரு 40-20 இருக்கா? 40 ஒரு 20 இது ஒரு வயசா? 40 ஒரு 20 இது ஒரு வயசா? இது ஒரு வயசானா என்னடா ரெண்டு விஷயம் சொல்ல. 60 மேற்பட்டவர்கள் தான் வரணும். நீ இருக்கலாம் முதல்ல கடையில நீ டிக்கெட் இருந்தல்ல, அதனால இது உனக்கு. ஏன்னா கேள்வி கேட்டதுனால அவன் கேள்வி கேட்காமலே போனதுனால அவனுக்கு தனிங்க 2 பேரும் எடுத்துட்டு போங்க. போய் வாங்க வேண்டியது வாங்கினே உட்கார வேண்டியது உட்கார சாப்பிட்டு சாவகாசமா வாங்க போங்க. அவ்வளவுதானே? அப்படி என்ன பாத்து போ. ஆஹா என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு. இப்பேற்பட்ட அழகோடு இருப்பதன் காரணமாக இவருக்கு ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ரொம்ப ஆர்வம் பிடிச்சு அது இப்பதான் தெரியுங்க. பார்த்ததுன்னா அவங்க வீட்டுல பாத்துக்கிறாங்க. அவங்க அந்த அவங்க மாமா அவங்க தாய் மாமா எல்லாம் பாத்துக்கிறாங்க. நீ வந்து சொட்டு இவளை பார்க்கும்போது எனக்கு எல்லாம் தோன்றுகிறது தெரியுமா? ஏய் காவல்காரா, வெளியே தானே உன்னை இருக்க சொன்னேன். ஐயோ என்ன சொல்ல போறேன்? காவல்காரன் எங்க வருவான்? காவல்காரன் எங்க வருவான்? காவல்கார ஆய் போயிட்டு காலு கழுத்து தண்ணி லோல் பண்ணுங்க. தண்ணி 2 லிட்டர் எப்படிதான் எடுத்து போட்டு தெரியல. நீ எதற்காக உள்ள வந்த? அறிக்கை பலகை பார்த்தியா? என்ன எழுதிருக்க பார்த்தியா? அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை பார்த்து உடனே என்னுடைய மனதை பறிகொடுத்து விட்டேன். மாண்டார் உன்னோடு இல்லையே மன்னோடு என்று முடிவு செய்து விட்டேன். நாடகத்துக்கு திருப்பம் ஓகேன்னு சொல்லுவோம் சொல்றேன். ஓகே நான் சொல்ல மாட்டேன். உன்னுடைய விருப்பங்களை மரியாதை வந்தவரை பார்த்து சென்று விட்டால் உனக்கு நல்லது. இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று தெரியாது. அடி என்ன பல்லாக்கி
ஏய் யாரு இவன்னு தெரியாத உள்ள வந்ததுலாங்க ஒரு அனாவசியமா ஒரு பொண்ணு மேல கை வைக்கிற நீ கையை வச்சதுக்காக உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? என்னுடைய சந்தைக்கு தெரிந்தா என்ன நடக்குமே தெரியாது. உன் தலையை துண்டித்து விடுவார்கள், உன்னுடைய கை கால்களை துண்டித்து விடுவார்கள். மரியாதை ஓடு. தலையே வெட்டாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு முத்து முத்தினா எனக்கு திருமணமே வேண்டாம் என்று என்னுடைய தாய் தந்தையிடத்திலே நான் சொல்லிவிட்டேன். எனக்கு திருமணமே உங்கள்கிட்ட தான் நடக்கணும்னு காத்துட்டு இருக்கேன். என்ன பயத்துக்காரனவா? எனக்கு கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு நான் இருக்கிறேன்டா. கல்யாணம் வேணும் சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு நான் இருக்கிறேன்டா. கல்யாணம் வேணும் சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நீ பயப்படு. ஐ சியா 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 எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை சி. ஏய் அப்படிதான் சொல்வ. என் இடத்துக்கு நீ வந்திருக்கிற அவனை ஊடு போய் சேர மாட்ட நீ. கண்ணி உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சத்தியமா அந்த ஐப்பா அவனுக்கு தரிசனம் நினைக்கிறேன். நீ கோயிலுக்கு போவே மாட்டேன். இப்ப தோத்து பண்ணி வச்சா மணிக்கு போய் மணி கட்டாங்க. நீ பொம்பளையா அது பொம்பளையா? என்ன போலீஸ் வேலைக்கு போட்டா ஆமா சத்தியமா கூட ஒண்ணு இல்லம்மா. இப்ப கூட ஒரு எஸ்ஐயா எடுத்துட்டு பொம்பளை மனுஷனா சப்ளீஸ் பண்றான். உம்மால பூத்த கிழிச்சிருவேன் நானு. அனுப்பமா அந்த பதிகொட்டுக்கிட்ட உடல வைக்கி நீந்துகின்ற மீனை கொண்டு உன்னுடைய வெளிய வைக்கேன், ஆடுகின்ற மயிலை கொண்டு உன்னுடைய குந்தா வைக்கேன், ஏழுகள் முத்தெடுக்க பச்சை வைக்கேன். உன்னுடைய அழகை பார்த்தால் சாதாரண மனிதர் கூட வர்த்திக்க தூண்டுவடி. எப்படி தெரியுமா? அந்த நேரத்தில் விதத்தில் உன்னுடைய கருப்பு கூந்தல் முல்லை குடிப்போடைய உன் நிலை அந்த போன்ற நடை மகன்பாடி உன் நிலை தேவனுடைய எதிர்ப்பார் உன் புருவம் உதவிகளில் பாய்ந்தவர்களுடைய யாருடைய புன்சிரிப்பு மறக்காத இதழ்கள் முத்துச்சரம் ஆய்வு தோல்வித்து உன்னுடைய உத்துப்பற்கள் உன்னுடைய முத்து சிரிப்பு எனக்கு பித்தம் இருக்கணும் போல் தெரிகிறது கண்ணி. அது மட்டுமா கண்ணி என் நெஞ்சத்தில் நீப்பதித்தாய் இருக்கும் உன் இடையில் வாழிடும் ஆகிய உடம்பில் ரத்தம் கொஞ்சத்தை மறக்காத உண்மை என் கண்ணத்தில் நீ போட்ட கோலம் என் கவிதைக்கு அதுதான் நீ பாவம். என் நெஞ்சிலை தேடி நீ பாடப்போகும் பாடப்போகும் போட்டு உன் நெற்றியில் எதற்கு ஒரு பொட்டு உன் நீரடி காஷ்மீரப்பட்டு மஞ்சள் எவ்வளவு மஞ்சள் உன் விழிதானே என் காதல் தஞ்சம் நெருப்போடு என் ஏறி போகும். அப்போது கூட நலாகிரி உன் நினைவோடு தான் ஏகும் தீர்த்தமிழின் ஓசையே தெவிட்டாது இன்பமே என்னுடைய அண்ணது வந்து ஆழ்வெழுதி நீ கமர்ந்த காவியம் நான் காதலுக்கு ஒரு ஓவியம் சங்கம் கட்ட முதலில் நின்றார்கள் கட்டி எனக்கு ஒரே ஒரு மூன்றும் நெச்சி போது என்ன தம்பி கட்ட போட்டு
இந்த மண்ணு கோட்டல அது வேற ஒரு நாள் போன் பண்ணி ஒரு 20,000 மண்ணு அடிக்குது. ஊரெல்லாம் வட்டிக்கு விடுற அண்ணனுக்கு ஒரு 20,000 தர மாட்டேன். இந்த மாத்துக்குள்ள வண்டி டியூ முட்டியு கட்டலாம் குண்டில கொள்ள அந்த வண்டி எப்ப தூக்கி வந்தா நான் பாத்துக்கிறேன். முடியாது. நீ என்ன சொன்னாலும் உன்னுடைய சக்தி என்னால இறங்க முடியாது. எனக்கு திருமணத்தின் மீது ஆசை கிடையாது, ஆசை கிடையாது, ஆசையே கிடையாது. சரிங்களா? நீ எனக்கு திருமணம் தேவை. நான் உன்னை கட்டாயப்படுங்க. தானா கணியை சாப்பிட்டாதான் அதுக்கு பலன் உண்டு, சுவையா இருக்கும். நாமளும் அடிச்சு சுவைச்சு பழுக்க வச்சோம்னா அதனுடைய ருசி நல்லா இருக்கும். அதனால நீ தானா கணிவன்னு பார்த்தேன், கணிகிற மாதிரி தெரியல. கொஞ்சம் பக்கத்துல வா, ஒரே ஒரு சின்ன வார்த்தை மட்டும் காரணம் சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லிட்டு போயிடணும். சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நின்னா நினைக்கலாம். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? உமா மேல சத்தியமா. எங்க அம்மா மேல ஏன்டா சத்தியம் பண்ற? உங்க அம்மா மேல சத்தியம் பண்றா? சரி, எங்க அம்மா உங்க அம்மா மேல சத்தியம். எங்க அம்மா உங்க அம்மா மேல அடியேண்டு இப்படி இங்க சொல்லு, காது எனக்கு நல்லா கேட்கும். சொல்ல முடியும். ரகசியம் யாருன்னா கேட்டுட்டாங்கன்னா அசிங்கமா போடும். பெரிய அந்தரங்க ரகசியம் சொல்ல போறாரு. அதுதான் சொல்ல போறேன். சொல்லிட்டு போடா. கிட்ட வாடியே. நீயா? இல்லன்னா உன் பொண்டாட்டிய சாரி கட்ட பொண்டாட்டியா நானே? உனக்கு மாமா மகளா, அத்தை மகளா, அண்ணன் மகளா, யாரு நான் உனக்கு? நீ யார முதல்ல எனக்கு? அண்ணனா, தம்பியா, ஒட்டா, பொறவா, கொத்தா, கொடியா, சொந்தமா, பத்தமா, பங்காளியா, பைத்தாலியா? நீ யாரு முதல்ல? என்ன வாடி கூப்பிடுற? எங்களோட வேலைக்கு வந்தாயா? கேட்க விருத்தாயா? அங்கே கொட்டி நிலையாரம் என் கூட பெண்களுக்கு நடத்தி கொடுத்தாயா? ஆமனா மச்சானா மாமா பானை கட்டற ஏமா நீ? உங்கள தூக்கி கீச்சுறாங்க. பத்த தூரமா. உங்கள போடா. ஏய், நீ கோபப்படுறா. நீ இரு. அவன் ஏதோ சொல்ல போறானா? சொல்லிட்டு அவன் போய்ட்டோம். என்ன டிச்சர் பண்றாங்க. நீ சொல்லிட்டு சீக்கிரம் போடா. அடப்பாவி. உன்னோட நினைப்பா உள்ளத்திலே உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா.
சொல்லியிருப்பேனே. எப்படி தெரிஞ்சுதான் இது முதல்ல நான் சொல்லியிருப்பேங்க. இது முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது. சரி எப்படியோ சொல்லிட்டேன். காதல் குற்றவாத உடனே என்ன கல்யாணம் தானே. என்னங்க பண்றீங்க நீங்க? டேய் போடா டேய் போடா போடா. டேய் போயிட்டு வந்தியா இல்லையா? கன்னியாகுமரியா? தம்பி தொக்கிற அந்த கடல் மேரியா? அம்போக்கு நோக்கி விட்டுறாங்க. போகுது. என்ன சொல்றா? சரி விடு, ஒரு ஃப்ளோர் போட்டு விடு. அம்மா கூத்துறாங்களா? எது கொடுக்கும் இது குதிக்க நான் கிளம்பிட வண்டியில. பூஜை 1000 ரூபாய்க்கு எப்பா வாஜர் இது வாஜர். எப்படியோ அவன் கொஞ்ச நேரம் இருந்துதான் போயிருப்பான் ஒரு 5 மணிக்குதான். பவுடர் கடிச்சு போவான் இன்னும் பழகுதா. 2 ரூபாய் இப்ப தேங்காய் வாங்கினா மூஞ்சி தோசி தோறி தூயில கச்சுடா. நான் வீட்டுக்கு போறேன் போ. கை கட்டிட்டு வாய் கட்டது அவசரப்படக்கூடாது. அதுதான் போடா போடா. தவளை தன் வாயால சொல்லு. ஏண்டா ஐயோ அப்ப மன புள்ள விட்டாரப்பா. எதுக்கு தாண்டா வரீங்க நீங்க? என் ராஜா என் சாமியை வெள்ள பண்ணிட்டு ராஜா எப்பா சாமி எப்பா டிசம்பர் 25ஆம் தேதி மேல செத்துருப்பாங்க. அடுத்த வருஷம் ஏடா நமக்கு ஏன் டிசம்பர் 25? அப்பதான் மாலி போய் வீட்டுக்கு வந்துடும். அடுத்த நாள் அவர் தான் அதுக்கப்புறம் நீ உட்காந்து வயசுக்கியா? ஏன்னா அதான் அவர் போன தம்பிக்கிறப்பல அப்படின்னா அப்ப மொன்ன புள்ள தம்பி அவர் வீட்டை போக பண்றது என்ன பண்ண முடியும்? அப்படி சொல்ற இல்ல அப்படி சொல்ல. என்ன போடா போடா நல்லா தான் செத்தான் போடா. அவசரத்துல அந்த அன்பருக்கு ரகசியத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நிச்சயமா நான் திருமணத்துக்கு சம்மதத்தை திருமணத்துக்கு சம்மதம் தானே. எனக்கு திருமணத்துக்கு சம்மதம். அப்படியா? உங்க அப்பா அம்மா சம்மதிக்கணுமா? ஆமா. அப்படி சம்மதிக்கணும்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? நம் காதலுக்கு உத்தரவுமாதான் இதெல்லாம் ஒரு அடையாளமா ஒரு பொருள் கொடு. இந்த அடையாளத்தை தருது கையில மோதிரம் இருக்கு, அது மோதிரத்தை கொடு. ஆமா, இது எங்க அப்பா அம்மாக்கு எனக்கு பரிசா தந்தது. அதனாலதான் கேட்கிறேன். சரிங்க, என்னுடைய நினைவாக என்னைக்குமே உங்க கருத்திலே இருக்கணும். இந்த கடையாளியை எப்பொழுதே நீங்க கட்டவே கூடாது. இது என்னுடைய ஞாபகமா இருக்கணும். மல்லிகாரன் லீவு கேட்காம வராம நம்பிட்டாண்ட. அவ்வளவுதானே? நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வா. இது பண்ணி திங்கிற பொழுது அவரை விட்டு என்னால போக முடியல. அவனே கம்பெனி கூட நீட்டு நீட்டு வாட்டி படுத்தீங்க. சீக்கிரமாக பெற்றுட்டு வரேன். அங்க வா. எப்படியோ மௌத்தல்ய மகிழ்ச்சியாக இருந்தால் சபதத்தை முடிக்க வேண்டும் என்பதற்கான அடிக்கை முன்னதாக கொண்டிருந்தாங்க வந்து இவளிடத்தில் அந்தரங்கமான வார்த்தைகளை இவளுடைய காதிலை பேசி ஒரு கணவன் மனைவி எப்படி அந்தரங்கமாக பேசுவாங்களோ இதன் பிறகு ஒருவனை திருமணம் செய்வாங்க வார்த்தையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறது என்று. ஏன்னா மனதால் மாற்றான நினைத்தாலே கற்று போனதற்கு சமம் என்று வாழ்ந்து இப்பேற்பட்ட அந்தரங்கமான வார்த்தைகள் ஒரு இடத்திலே பேசிவிட்ட பிறகு இனி ஒருவனை எப்படி மணப்பது என்று தெரியாமல் என்னை ஏற்றுக்கொண்டார். சரி, எப்படியோ அடையாளமாக இந்த கனையாளரை கொடுத்திருக்கிறார். அதை இப்பொழுதே சென்று நல சக்கரவர்த்தி திரும்ப மகளை வேண்டும் என்று கேட்கிறேன். என்ன சொல்கிறார் என்பதை